என்னது இது? நீ ரொம்ப பெரிய ஆளா வந்துட்டு இருக்க மைசா. நான் கத்து கொடுத்த பாடங்களை நீ நல்லாவே கத்துக்கிட்டு இருக்க. அதுங்க போயிடுச்சுங்க. என்னோட ஷேடோ டெக்னாலஜி நீ நல்லா கத்துக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஆனா எந்த அளவுக்கு நீ இம்ப்ரூவ் ஆயிருக்க நான் இப்ப பார்க்கணும். உன்னை யாராவது துரத்துனாங்களா? யாரும் என்ன துரத்தல. உன்கிட்ட கியர் இருக்கா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, நான் ஒரு பிசினஸ் மேன். ஓ அப்படியா? அப்ப சரி வா பிசினஸ் பேசலாம். என் பையனா இவன் பிளாக் மார்க்கெட் பணத்தை கூட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டானே. இவன் நிச்சயமா என்னை விட ஒரு பெரிய ஆளா தான் வருவான். நாளைக்கு நடக்க போற ரேஸ் இது வரைக்கும் நடக்காத ஒரு ரேஸ் ஆத்தர். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இத நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தோணுது. எப்பவும் போல நானே டிஸ்கஷன் ஆரம்பிச்சு வைக்கிறேன். இந்த ரேஸ்ல கலந்துக்கிற எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா 50% மார்க் போடுறாங்க. ஆனா முதல்ல வர 2 பேரும் மட்டும் தான் செலக்ட் ஆக போறாங்க. ஏய், எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? நிச்சயமா மோட்டரேட்டர் நான் வின் பண்ணுவேன், வழக்கம் போல. அது எனக்கும் தெரியும் ஆர்த்தர். ஆனா நீ ரேஸ் போகும்போது யாரும் உன்னை ஏமாத்திர கூடாது. நீ எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும் அந்த மாடரேட் எப்ப பார்த்தாலும் உன்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கான். தெரியும், வின்னர்ஸ் எப்பவும் சீட் பண்ண மாட்டாங்க, சீட் பண்றவங்க எப்பவும் வின்னர் ஆக மாட்டாங்க. ஐயா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். இது நியாயமே கிடையாது. நீ சீட் பண்ணிருக்க. அதெல்லாம் இல்ல, அது தானாவே அப்படி நடந்துருச்சு. அதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா இந்த கேமிங் சிஸ்டத்தை நான் நல்லா செக் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஒருவேளை நான் பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே என்னையே ஏமாத்துங்கிற பயம்தான். ஆனா இது வரைக்கும் இந்த சிஸ்டம் என்ன ஏமாத்துனதே கிடையாது. இதுல ஏதோ கண்டிப்பா தப்பு நடந்திருக்கு. ஓகே ஓகே, நான் ஒண்ணும் உங்களை சீட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல. ஃபார்மன் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத நான் என்னோட காம்லிங்க் மூலமா உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இது தப்பா? அவன் ஒண்ணு யாரையும் சீட் பண்ண மாட்டான். ஆனா 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 ஓகே, பாடம் கத்துக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதை அதை ஓரமா வை. நாங்க உன் கூட அப்புறமா விளையாடுறோம். எப்ப பார்த்தாலும் என் மேல ஏதாவது குறை சொல்றதே இவன் வேலையா வச்சிருக்கான். மோடரேட்டா, இந்த கியர் உண்மையில ரொம்ப அழகானது. இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணல. இது கொஞ்சம் வித்தியாசமானதும். அதே மாதிரி நைட் மிஷன் ஹெல்மெட்டும் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நீ தாராளமா நீ எடுத்துக்கலாம். ஆனா நான் கேட்கிற விலையை மட்டும் நீ கொடுத்துரு. சரி சரி சரி, நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவரும் வந்து உங்ககிட்ட பிசினஸ் பேசுவாரு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த கியரோட டிராகன் சிட்டி ஃபோர்ஸ் மட்டும் நீ பிடிச்சிட்டாங்கன்னா நீ என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆட்டா நீ இத கொஞ்சம் பார்க்கணும். லீகல் மார்க்கெட் கியரை பயன்படுத்தி நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல அந்த மாடரேட் சீட் பண்ண போறான். என்ன? சரி, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? பாரு, எனக்கு தெரியதெல்லாம் ஒரு பெரிய டிராகனுடைய கால் தான். இப்படி கதை சொல்றத விட்டுட்டு தயவு செஞ்சு ஒழுங்கா அந்த கேமையாவது விளையாடி முடி. நான் ஒண்ணு கதை சொல்லல. இதுல மோடரேட்டோட காம் தெரிஞ்சது. மோல்டோங்கிற பேர்ல ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தான். லான்ஸ், இப்ப விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது. ச்சே, இவனுங்க எப்பதான் என்ன புரிஞ்சுப்பானுங்களோ. அவனுக்கு இன்னைக்கு என்னாச்சு? வாழ்த்துக்கள் மாட்ரேட். இந்த ரேஸை நீ வின் பண்றதுக்கு மட்டும் இந்த கியர் யூஸ் ஆக போறது இல்ல. நீ பெரிய ஆளா வரணும். இந்த கியரோட பவர் உன்னையே மாத்த போகுது. நாளைக்கு ஆரம்பிக்க போற அந்த ரேஸ் உன் வாழ்க்கையவே திருப்பி போட போகுது. அதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். டிராகன் சிட்டில அகாடமி நடத்த போற ரேஸ் இப்ப ஆரம்பிக்க போகுது. உங்க எல்லாரையும் இப்ப அந்த பரபரப்பாக்க போகுது. இப்ப போட்டியாளர்கள் வெளியில வர போறாங்க. எல்லாரும் நல்லா பாருங்க. இது ஒரு கடினமான ரேஸ். மேடு பள்ளங்கள் நிறைஞ்சது.
நிறைய தடங்கள் இருக்கும். உங்களை எதிர்க்கிறவங்களை நீங்க சமாளிக்க வேண்டியது இருக்கும். ரெடியா இருக்கியா? ரேஸ் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இருட்டுல ஒரு குருட மாதிரி தான் நீங்க போட்டியிடணும். இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி எந்த ஒரு வீரர் முன்னாடி வராரோ அவர் தான் வெற்றி பெற்றவர். இதுதான் போட்டியோட விதிமுறை. ஆல்ஸ்டீன் அவுட் ஆயிட்டாரு. எவ்வளவு இருட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சப்பா. இப்படிதான் உனக்கு ஆயிருக்கும். என்னால பிடிக்க முடியல. எங்க போனா அவன்? இங்க இருக்க. இன்னொரு போட்டியாளரும் இப்ப அவுட் ஆயிட்டாங்க. மாடரேட் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு புரியவே இல்லை. அவனுக்கு மட்டும் இந்த இருட்டுல எல்லாமே நல்லா தெரியுது. ஆமா, அவனால இருட்டுல கூட பார்க்க முடியுங்கிற மாதிரி இருக்கு. மேட்ரோ, இப்ப என்னாச்சு? அந்த ஆர்த்தரை என்னால எதுவுமே செய்ய முடியல. அடுத்த ட்ராக்ல கண்டிப்பா உன்னால முடியுமோ ரைட்? அதுக்குண்டான ஏற்பாடுகளை நான் பண்ணிடுறேன். நான் கொடுத்த கீரை மட்டும் நீ நல்லபடியா பயன்படுத்தாது போதும். ஸ்கேல்ஸ், இது உண்மையிலேயே ரொம்ப தப்பாச்சே. நான் அவனை தடுத்து நிறுத்தணும். ஹே பவர்மேன், நான் பொய் சொல்றேன்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க? இப்ப பாரு. போச்சு. இந்த தடவை நீ எந்த கதையை கொண்டு வந்திருக்க? எப்ப பார்த்தாலும் இந்த சிஸ்டத்துக்கு கீழே போட்டு உடைக்கிறதே வேலையா போச்சு. உன் கதைக்காக என்னால வெயிட் பண்ண முடியாது. இது ஒண்ணும் கதை கிடையாது பவர்மேன். அவன் யூஸ் பண்ற கீரால தான் இருட்டிலேயே அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடுத்ததா ஏர் டெக் வழியா உள்ள போய் வேற ஒரு கீரையும் எடுத்து அடிக்க போறான். ஆர்த்தா, மாடரேட் சீட் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன நம்பியே ஆகணும். அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. நீ போய் கேம்ஸ் விளையாடு போ. அண்ணா அண்ணா பாம், அடங்கவே மாட்டானுங்க. யார்கிட்ட போய் இதை சொல்றது? இதை என்னால நம்பவே முடியல. உன்னை இப்ப ஒரு செத்த எலி மாதிரி ஆக்க போறேன்டா. என்ன? பாம், இந்த மாதிரி இன்னொரு அட்டாக் வந்தா என்னால தப்பிக்கவே முடியாது. என் மகனா இவன் ஒரு புது கியரை வச்சு கலக்கு கலக்குன்னு கலக்குறானு. என் பேரை காப்பாத்திட்டா. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்குது. இத ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அத அவ எனக்கு திருப்பி கொடுத்தாகணும்.
கேட், அது இதோ இங்கதான் இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிற இந்த ரேஸ்ல யாருக்கும் தெரியாம சில கியர்ஸ உள்ள கொண்டு போறதுக்காக அவன் இந்த ஏர் டெக்க தான் பயன்படுத்த போறான். இங்க யாராவது இருந்தா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. எப்ப வேணாலும் அந்த மோல்டோங்கிறவன் இங்க வந்து சேரலாம். ஒருவேளை முன்னாடியே வந்துட்டானோ என்னவோ. இந்த இடத்துல 2 வென்ட் டெக்ஸ் இருக்குல்ல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்க? கேட், நீ கூடவா என்ன நம்பல? நிலபா, அங்க பாருங்க, எப்ப வேணாலும் அவன் வரலாம். இப்ப வந்துருவான், பாத்துக்கிட்டே இருங்க. நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. டிராகன் சிட்டி செக்யூரிட்டியை நீ ரொம்ப சர்வ சாதாரணமா எடை போட்டிருக்க. இனி எனக்கு பொறுமை இல்ல. இந்த இடத்தை விட்டு போகலாம், வாங்க. ஹலோ கேப்டன், கேப்டன் எங்க இருக்கீங்க? ஹேய், நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மோல்டாவை போய் தடுக்க போறேன். அங்கெல்லாம் ஓடாத, இங்க வா, சொன்னா கேளு. ஏன் இங்க வந்த? என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அஜிஜோ, நான் உன்கிட்ட 2 விஷயம் சொல்லணும். முதல்ல, நான் உன்னை நம்பாததுக்கு மன்னிச்சிடு. அப்புறம் ஏதாவது செய். என்ன மாதிரி ஒரு வீரங்கிட்ட நீ மோதினா உன்னோட வீரமும் மெருகேறும். இன்னொரு போட்டியாளர் அவுட் ஆயிட்டாரு. இப்ப மாடரேட்டர் ஆத்தர் மட்டும் இந்த களத்துல இருக்காங்க. இன்னும் 1 நிமிஷத்துல வெற்றியாளர் யாருங்கிறது தெரிஞ்சிடும். நீயா நானா பாத்திரலாம், வாடா. என்னாச்சு? ஏன் இது வேலை செய்யல? இந்த கியர் சிஸ்டத்துல ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எங்க அப்பாக்கு நீ பிசினஸ் பண்ணனும்னா இதுல நீ ஏற்பாடு பண்ணி ஆகணும். அந்த ஆர்த்தரை என்கிட்ட விட்டுடு. இனிமே அவனை நான் பாத்துக்கிறேன். பார்மேன், நம்ம கேட்ட அந்த மால்டா புடிச்சிட்டான். திரும்ப அந்த மால்டேட் ஏமாத்துறான். தயவு செஞ்சு சொல்றத நம்பு. லான்ஸ் சொல்றது கேளு. ஆர்த்தர் நல்லா தான் இருக்கான். வேணா இந்த ஸ்கேனரை பாத்துக்கோ. ஓ, என்னாச்சு? ஆர்த்தர், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? லான்ஸ், ஓடாத. டிராகன் சிட்டி செக்யூரிட்டிக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஒழுங்க மரியாதை எங்களை போக விட்டுற மாட்டோம். டிராகன் சிட்டி கவுன்சில் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வந்துருவாங்க. உன்னை போக விடத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீ போக வேண்டிய இடம் இதுதான். உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ நல்லா பாரு, நான் இப்ப என்ன பண்றேங்கிறது உனக்கே தெரியாது. லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு நீ தானே சொல்லுவ. ஆர்த்தா, யாரு? ஓ சாவ நீயே தேடிக்கிட்டியா? டிராகனே வெளியே வா.
நான் உன்னை அந்த பில்டிங்ல இப்ப இறக்கி விட போறேன். அதுக்கப்புறம் பழிக்கு பழி வாங்க போறேன். உன் ஃப்ரெண்ட்ஸோட நீயும் போய் சேர்ந்துக்கிறியா? நீ ஆட வேண்டியதெல்லாம் ஆடி முடிச்சிட்ட. இனிமே நாங்க ஆடுறோம் பாரு. போய் பாதுகாப்பான இடத்துல உட்காரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டிராகன் பூஸ்டர். இன்னைக்கு நீயே வந்து என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. எதுவா இருந்தாலும் பாத்துடலாம். காப்பாத்து. யாரும் நகராதீங்க. இங்க என்ன நடக்குது? கேப்டன், மால்டோவை அறிமுகப்படுத்துறேன். மால்டோவா? பிளாக் மார்க்கெட்ல கியர் விக்கிறவன் தானே இவன்? ஒன்னத்தான் ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை செஞ்ச. ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவன் இந்நேரம் ட்ராக்ல பின்னி படல் எடுத்துட்டு இருப்பான். ரேஸ மறந்துட்டோம் பாத்தியா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆள் காணாம போயிட்டானே. திரும்ப வந்துட்டேன். இங்க என்ன நடக்குது? ரேஸ் நடத்துறவங்க உன்னை தேடிட்டே இருந்தாங்க. நீ காணாம போயிட்டதால ரேஸ முடிவுக்கு கொண்டு வரதா முடிவு பண்ணாங்க. எல்லாத்தையும் அப்புறமா விளக்கி சொல்றேன். ஹேய், என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? நீ திரும்ப வந்துட்டியா? இப்ப நீ வேகமா போயே ஆகணும். இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை வந்திருக்கு. டிராகன் சிட்டி செக்யூரிட்டி ஃபோர்சஸ் இப்போ மால்டோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் கொடுத்த கியரை உடனே தூக்கி எரிஞ்சிடு, இல்லனா உனக்கு தான் இப்ப ஆபத்து. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இப்ப தேவையில்லாதது. இந்த ரேஸ் முடிஞ்ச பிறகு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். இப்ப என்ன பண்றது? Come on, come on. Yeah. Hey. பாருங்க, இது திருண்ண கியர் இல்ல. அந்த மால்டோ உங்ககிட்ட தப்பா ஏதோ சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? ஒருவேளை ஏமாத்திருந்தா நான் ஏன் ரெண்டாவதா வரணும்? சரி, கியர் இருக்கோ இல்லையோ, மால்டோ எப்படி இருந்தாலும் ஜெயில இருந்து தான் ஆகணும். ஆமா, இனிமே அந்த மோட்ரேட்டுக்கு அவனோட இல்லீகல் கியர் கிடைக்கவே கிடைக்காது. நீ தான் இதுக்கு காரணம். என்கிட்ட கூட நீ அப்பப்ப ஏதோ வந்து சொல்லிட்டு இருந்தல்ல? ஆமா, உன் அளவுக்கு மீறி பேசுற. கிண்டல் பண்றதா நினைப்பா?